இன்றைய முக்கிய செய்திகள். பேரறிவாளன் விடுதலை குறித்து 3 நாட்களில் முடிவு. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அறிவிப்பு. இலங்கை கடற்படை படகு மோதி மீனவர்கள் உயிரிழந்த விவகாரம். தமிழகத்தில் கூராய்வு நடத்த உறவினர்கள் கோரிக்கை. கமிஷனுக்காக விடப்படும் டெண்டர்கள் திமுக ஆட்சி அமைந்ததும் ரத்து. ஆட்சியாளர்களுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முறைகேடு சர்ச்சை. மாடுபிடி வீரர்களின் மோசடி குறித்து விசாரணை நடத்த கோரிக்கை. வணக்கம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனை விடுவிப்பது தொடர்பாக 3 நாட்களில் ஆளுநரே முடிவெடுப்பார் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பேரறிவாளனின் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி திரு நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பேரறிவாளன் விடுதலை தொடர்பாக குடியரசுத் தலைவர்தான் முடிவெடுக்க முடியும் என மத்திய அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பேரறிவாளன் தரப்பு வழக்கறிஞர், பேரறிவாளனை விடுவிப்பதில் ஆளுநரே முடிவெடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதால் இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் முடிவெடுப்பதா அல்லது ஆளுநர் முடிவெடுப்பதா என்ற விவாதத்திற்கே இடமில்லை என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு KM நடராஜன், அரசமைப்பு சட்டம் 72வது பிரிவின்படி பேரறிவாளனை விடுவிப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவர்தான் முடிவெடுக்க முடியும் என்று கூறினார். இந்நிலையில் சிறையில் உள்ள தம்மை விடுவிக்க கோரி பேரறிவாளன் தாக்கல் செய்த மனு அதே அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய 3 ஆண்டுகளுக்கு முன் தமிழக அரசு பரிந்துரைத்தும் ஆளுநர் முடிவெடுக்காமல் உள்ளதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா, பேரறிவாளன் விடுதலை தொடர்பாக 3-4 நாட்களில் முடிவெடுக்க உள்ளதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தம்மிடம் தெரிவித்ததாக கூறினார். இதையடுத்து வழக்கு விசாரணை 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அமைச்சரவை பரிந்துரையை ஏற்று 7 பேரையும் ஆளுநர் விடுவிக்கலாம் அல்லது கூடுதல் விளக்கம் கேட்டு கோப்புகளை தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பலாம் என சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ள நிலையில் ஆளுநர் காலதாமதம் செய்தால் மீண்டும் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக பேரறிவாளன் தரப்பு வழக்கறிஞர் திரு பிரபு கூறினார். பேரறிவாளன் சம்பந்தமான விடுதலை கோப்புகள் அனைத்தும் ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இருந்து அது ஒரு கேபினட் டிசிஷனாக கன்வெர்ட் ஆயிருச்சு. இனிமேல் தமிழக அரசாங்கமே மாற்ற முடியாது. மத்திய அரசாங்கம் எப்படி இன்டர்ஃபியர் பண்ண முடியும்? அதனால் கவர்னர் இதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணலைன்னா கவர்னர் அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாருன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகும். இவ்வளோ நாள் பெண்டிங்காக வச்சுருந்தாரு. அது அரசியல் காரணங்களுக்காக பெண்டிங்காக வச்சுருக்காருன்னா நம்ம இட்டுக்கட்டி சொல்லிட்டு இருந்தோம். இனிமேல் டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி நெகட்டிவாக எடுத்தால் அதுக்கான அடுத்த ஃபேஸ் ஆஃப் இதுக்கு மூவ் ஆகும். பேரறிவாளன் விடுதலையில் குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுக்க முடியும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு நேற்று வாதாடியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 3 நாட்களில் ஆளுநரே முடிவெடுப்பார் என இன்று தெரிவித்திருப்பது வழக்கில் முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் ராமேஸ்வரம் மீனவர்களின் உடல்களை தமிழகம் கொண்டு வந்து பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் இருந்து கடந்த 18ஆம் தேதி 213 விசை படகுகளில் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். கோட்டைப்பட்டினத்தில் தங்கியிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மெசியா, நாகராஜ், செந்தில்குமார், ஷியாம் ஆகிய 4 மீனவர்கள் படகில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அந்த படகு மீது ரோந்து படகை மோதச் செய்ததாக கூறப்படுகிறது. இதில் மீன்பிடி படகு உடைந்து மூழ்கியதை அடுத்து பலத்த காயமடைந்த மீனவர்கள் 4 பேரும் கடலில் விழுந்தனர். இந்திய கடற்படை அவர்களை தேடி வந்த நிலையில் 4 பேரின் உடல்களும் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் ஆகிய இடங்களில் குடும்பத்தினருடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை கண்டிக்காத மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய தங்கச்சிமடம் மீனவர்கள் இலங்கை கடற்படை மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தினர். திட்டமிட்டு அந்த படகை முட்டி மூழ்கடித்து அந்த மீனவர்களை கொலை செய்துள்ளார்கள். இந்த மீனவர்கள் மீது பொய் குற்றத்தை சுமத்த வேண்டும் என்ற காரணத்தில் நேற்று 2 மீனவர் உடலை ஒப்படைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 2 மீனவர் உடலை ஒப்படைக்கிறதுக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இலங்கையில் உள்ள 4 உடலையும் உடனே இந்தியா கொண்டு வந்து இந்த இந்தியாவில் வச்சு இந்திய இலங்கை மருத்துவரை வச்சு உடல் ஆய்வுக்கூறு செய்து அந்த இழந்து போன குடும்பங்களுக்கு தகுந்த நீதி விசாரணை வேண்டும். தங்கச்சிமடத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் திரண்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். இலங்கை கடற்படை தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் திரு ஸ்டாலின், கொல்லப்பட்ட மீனவர்கள் குடும்பத்திற்கு தலா 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க இலங்கை அரசை மத்திய அரசு நிர்பந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
இதனிடையே உயிரிழந்த மீனவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி அமைந்தவுடன் கமிஷனுக்காக விடப்படும் கடைசி நேர டெண்டர்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன் வசூல் வேட்டையை நடத்தி முடித்து குவித்துவிட வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் திரு பழனிசாமியின் பொறுப்பில் உள்ள பொதுப்பணித்துறையின் நீர்வள ஆதாரத்துறையில் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் மட்டும் 2855 கோடி ரூபாய்க்கு மேல் டெண்டர்களை விட்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் டெண்டர் கொள்ளைகளின் தொடர்ச்சியாக தேர்தல் வரவுள்ள இந்த நேரத்திலும் திரு பழனிசாமி இதுபோன்று கடைசி நிமிட கையெழுத்து போட்டு டெண்டர் விடும் தீவிர நடவடிக்கையில் அவசரமாக ஈடுபட்டிருப்பதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுமக்கள் கோரிக்கை வைத்த போதும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேட்டபோதும் மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை அறிவிக்க தயங்கிய முதலமைச்சர் இப்போதும் கமிஷனுக்காகவே புதிய திட்டங்களை அறிவிப்பதாக அவர் சாடியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வருவதற்கு 1 மாதமே எஞ்சி இருக்கின்ற சூழலில் எதிர்பார்ப்புடன் டெண்டர்களை விடுவதும் பின்னணி அறிந்தே அதற்கு அதிகாரிகளும் அரசு துறை செயலாளர்களும் கண்ணை மூடிக்கொண்டு ஒத்துழைப்பு வழங்குவதும் அதிர்ச்சி அளிப்பதாக திரு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை மீளா கடனில் மூழ்க வைத்துள்ள முதலமைச்சர் முடிந்தவரை கஜானாவை சுரண்டி காலி செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ள அவர், திமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து டெண்டர்களும் ஆய்வு செய்யப்பட்டு கமிஷனுக்காக விடப்பட்டுள்ள டெண்டர்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்துள்ளார். முறைகேடுகள் குறித்தும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட்டு தவறு செய்தோர் யாராகினும் தயவு தாட்சியமின்றி சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் முறைகேடு செய்து முதல் பரிசை பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி தொடங்கி வைத்தார். இதில் 13 காளைகளை அடக்கிய கண்ணன் என்ற வீரருக்கு கோப்பை வழங்கப்பட்டது. விரைவில் அவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று திரண்ட மாடுபிடி வீரர்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினர். முதல் பரிசு பெற்ற கண்ணன் என்பவரும் ஹரிகிருஷ்ணன் என்ற மாடுபிடி வீரரும் 33 என்ற ஒரே பதிவு எண் கொண்ட பனியனை அணிந்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. முதல் 3 சுற்று வரை களத்தில் இருந்த ஹரிகிருஷ்ணன் 5 மாடுகளை அடக்கியதாகவும் பின்னர் அவர் காயமடைந்து களத்தை விட்டு வெளியேறியதாகவும் மாடுபிடி வீரர்கள் தெரிவித்தனர். அதன் பின்னர் ஹரிகிருஷ்ணனின் பனியனை அணிந்து கொண்டு கண்ணன் 8 காளைகளை அடக்கியதாகவும் அதிக காளைகளை பிடித்த வீரர் என்ற பெயரில் அவருக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ளதாகவும் வீரர்கள் புகார் கூறினர். ஹரிகிருஷ்ணன் பையன் வந்து 15 அந்த பையன் வந்திருக்காப்புல. ஃபர்ஸ்ட் பேஜில் வந்துட்டு கண்ணன்ற பையன்ட்ட டிஷர்ட்டை மாற்றி கொடுத்துருக்காப்புல. மாற்றி கொடுத்து மாடு பிடிச்சி அந்த பையன் 12 மாடு பிடிச்சி அவளை ஃபஸ்ட்டு ப்ரைஸாக அறிவிச்சிட்டாங்க. என்னை வந்து செகண்ட் ப்ரைஸாக அறிவிச்சாங்க. ஆனால் முறைகேடு நடந்து எந்த செக்கப்புமே இல்லை. ஒரு டாக்டர் செக்கப் இல்லை, மெடிக்கல் செக்கப் எதுவுமே இல்லை, கொரோனா செக்கப் இல்லாமல் அந்த பையன் உள்ளே இறங்கி ஃபஸ்ட்டு பிடிச்சி அது ஃபஸ்ட்டு ப்ரைஸாக அறிவித்தது மன சங்கடமாக இருக்கிறது. நாங்கள் சொல்கிறது வார்த்தை போய் பேசலாம், எங்கள் கையெழுத்து போய் பேசலாம், எங்களுடைய பேச்சு கூட போய் பேசலாம். உங்களுடைய வீடியோ ஃபுட்டேஜ் போய் பேசுமா? அலங்காநல்லூரில் வீடியோ ஃபுட்டேஜ்ன்னு இருக்குல்ல, யார் ஹரிகிருஷ்ணனா இல்லை கண்ணனா இல்லை அரட்டாப்பட்டி கண்ணை எத்தனை மாடு பிடிச்சிருக்காருன்றது தெரியாதா? 2 வீரர்கள் பிடித்த மாடுகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு முதல் பரிசை விழா கமிட்டியினர் வழங்கியுள்ளதாக மாடுபிடி வீரர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து உரிய முறையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினர். முறைகேட்டில் ஈடுபட்ட வீரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் 11 மாடுகளை பிடித்து 2வது இடத்தில் உள்ள கருப்பண்ணன் என்ற வீரருக்கு முதல் பரிசு வழங்க வேண்டும் என்றும் மாடுபிடி வீரர்கள் கேட்டுக்கொண்டனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் புகார் அளித்தனர். பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் மீண்டும் அமெரிக்கா இணைவதற்கான நடைமுறையை தொடங்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபராக நேற்று அவர் பொறுப்பேற்றவுடன் இதுவரை எந்த அமெரிக்க அதிபரும் செய்யாத அளவிற்கு 17 முக்கிய ஆணைகளில் கையெழுத்திட்டார். அமெரிக்காவின் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பூர்வக்குடி மக்களும் நீண்ட காலமாக போராடி வரும் சர்ச்சைக்குரிய கீஸ்டோன் எக்ஸெல் குழாய் அமைக்கும் திட்டத்திற்கு ட்ரம்ப் அரசு அளித்திருந்த ஒப்புதலை திரும்பப் பெறுவதற்கான உத்தரவில் முதலில் அவர் கையெழுத்திட்டார். பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் மீண்டும் அமெரிக்காவை சேர்ப்பதற்கான நிர்வாக உத்தரவை பிறப்பித்த ஜோ பைடன் உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவதற்காக ட்ரம்ப் அரசு தொடங்கியிருந்த அலுவலக நடைமுறைகளையும் நிறுத்தி வைக்கும் ஆணையில் கையெழுத்திட்டார். கரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க தனி அலுவலகம் அமைத்தல், அமெரிக்காவில் கரோனா பரவலை தடுப்பதற்காக அனைவரும் முகக்கவசம் அணிதல் ஆகியவை தொடர்பான உத்தரவுகளையும் பைடன் பிறப்பித்தார். இன பாகுபாடு, பாலின சமத்துவம் தொடர்பான முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்த புதிய அதிபர் ஈரான், லிபியா, சிரியா, சொமாலியா, ஏமன், நைஜீரியா, மியான்மர், சூடான் உள்ளிட்ட 12 இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்கா வருவதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் விதித்திருந்த தடையை நீக்கி விசாக்களை வழங்க குடியேற்றத்துறைக்கு உத்தரவிட்டார்.
மெக்சிகோ அமெரிக்கா இடையே தடுப்புச் சுவர் கட்டும் பணிக்கு நிதி அளிக்க ட்ரம்ப் பிறப்பித்த அவசரகால உத்தரவும் திரும்பப் பெறப்பட்டுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொண்ட பல தவறான கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரும் முனைப்போடும் வரலாற்று சிக்கலில் இருக்கும் அமெரிக்காவை விரைந்து மீட்கும் விதமாகவும் பைடன் அதிரடி ஆணைகளை பிறப்பித்திருப்பதாக அமெரிக்காவின் அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஜோ பைடன் பதவியேற்பு விழாவை புறக்கணித்த முன்னாள் அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறும்போது அமெரிக்க அரசியல் மரபுப்படி புதிய அதிபருக்கு கடிதம் ஒன்றை எழுதி வைத்து சென்றுள்ளார். அது பற்றி கருத்து தெரிவித்துள்ள பைடன், அது பொதுவான கடிதம்தான் என்றாலும் அந்தரங்கமானது என்றும், ட்ரம்புடன் பேசிவிட்டு கடிதம் பற்றி கருத்து சொல்வதாகவும் கூறியுள்ளதால் அமெரிக்க அரசியலில் மீண்டும் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. சென்னையில் மழை வெள்ள தடுப்பு திட்டங்களை கடந்த 10 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் அதிமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை வேளச்சேரியில் வளர்ச்சி திட்டப் பணிகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மா. சுப்பிரமணியன் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேளச்சேரியா வெள்ளச்சேரியா என்ற தலைப்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக ஆட்சியில் வேளச்சேரி ஏரியை சீரமைக்கும் பணிகள் முடங்கியுள்ளதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மா. சுப்பிரமணியன், 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வேளச்சேரி ஏரி 10 ஆண்டுகளில் 50 ஏக்கராக குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2018 110 அறிக்கையில் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் இந்த வேளச்சேரி ஏரியை அழகுபடுத்துவதற்கு 25 கோடி ரூபாயை ஒதுக்குகிறேன் என்று சொன்னார். சொல்லி 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 3 ஆண்டுகளில் வெறும் 100 ரூபாயை கூட வேளச்சேரிக்காக ஏரிக்காக அவர்கள் செலவிடவில்லை. அதிமுக அரசால் கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டங்கள் அனைத்தும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும் என திரு மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர் வாகை திரு சந்திரசேகர், வர்த்தகர் அணி செயலாளர் திரு காசிமுத்து மாணிக்கம் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இனி வருவது செய்தித் துளிகள். கொரோனா தடுப்பூசியின் 2வது கட்டத்தின் போது பிரதமர் மற்றும் மாநில முதலமைச்சர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாடு முழுவதும் முன்களப் பணியாளர்களுக்கு தற்போது கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இதுவரை 7 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கும் நிலையில் 2ஆம் கட்டமாக 50 வயதை கடந்தவர்களுக்கு தடுப்பூசி போட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபர் ஜோ பைடனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி, இருதரப்பு உறவை மேம்படுத்த அவருடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். உலகம் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் கைகோர்த்து செயல்படும் என ட்விட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள திரு மோடி, இந்திய அமெரிக்கா உறவில் புதிய சகாப்தம் மலரும் என நம்புவதாக கூறியுள்ளார். கொரோனா தடுப்பூசி தயாரிக்கும் புனே சீரம் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தில் திடீர் என தீ விபத்து ஏற்பட்டது. இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசி இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த தீ விபத்தால் தடுப்பூசி உற்பத்தி செய்யும் இடத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று சீரம் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஆதார் பூனம்வாலா தெரிவித்துள்ளார். தீ விபத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றாலும் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் உள்ள மின் சாதனத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கும் திட்டம் ஆந்திராவில் தொடங்கப்பட்டுள்ளது. விஜயவாடாவில் இந்த திட்டத்தை துவக்கி வைத்த அம்மாநில முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி 830 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள்ஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது புதுச்சேரி அரசின் இந்த முடிவு நீட் தேர்வின் அடிப்படையையே நீர்த்து போகச் செய்துவிடும் என மத்திய அரசின் வழக்கறிஞர் வாதிட்டார். பள்ளிகள் திறப்பு குறித்து சுதந்திரமாக முடிவெடுக்க தமிழக அரசை அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பள்ளிகள் திறப்பு விவகாரத்தில் அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினர். மறைந்த புற்றுநோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் சாந்தாவின் திருவுருவப் படத்திற்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு இன்று சென்ற அவர் மருத்துவர் சாந்தாவின் உறவினர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் ஆறுதல் கூறினார். டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு உரிய ரசீது கொடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுபானங்கள் விற்பனை குறித்து உரிய விதிமுறைகள் இருந்தும் விற்பனையாளர்கள் அதனை பின்பற்றுவதில்லை என தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுவிக்கப்பட்டால் காங்கிரஸ் அதனை ஏற்கும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுத்த வாரம் தமிழகம் வரும் திரு ராகுல் காந்தி விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துவார் என்றார். கனமழையால் பயிர்கள் சேதமடைந்த விவகாரத்தில் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினரையும் மாவட்ட ஆட்சியரையும் முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது.
காட்டுமன்னார் கோயில் அருகே திருநாரையூர் பகுதியில் பாதிப்பை பார்வையிடச் சென்ற எம்எல்ஏவை முற்றுகையிட்ட விவசாயிகள் தகுதியற்றவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். கோவை காருண்யா பல்கலைக்கழகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டனர். கிறிஸ்தவ மதபோதகர் பால் தினகரனுக்கு சொந்தமான அந்த பல்கலைக்கழகம் உட்பட தமிழகம் முழுவதும் 28 இடங்களில் காலை 9 மணியில் இருந்து அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சசிகலாவின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கும் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த மருத்துவர்கள் சசிகலாவின் உடல்நிலையை கவனித்து வருவதாக கூறினர். இன்றைய வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 167 புள்ளிகள் குறைந்து 49,625 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 54 புள்ளிகள் சரிந்து 14,590 புள்ளிகளாக இருந்தது. இன்றைய வர்த்தகத்தின் இடையே சென்செக்ஸ் முறையாக 50,000 புள்ளிகளை கடந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 192 ரூபாய் அதிகரித்து 37,400 ரூபாயாகவும் 1 கிராம் 4,675 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமிற்கு 1 ரூபாய் 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 72 ரூபாய் 40 காசுகளாக உள்ளது. தமிழக கிரிக்கெட் வீரர் நடராஜனுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்ற இந்திய அணி தாயகம் திரும்பியது. இந்த தொடரில் முதன்முறையாக களம் இறங்கி அணியின் வெற்றிக்கு வித்திட்ட தமிழக வீரர் நடராஜன் சேலம் அருகே உள்ள தமது சொந்த ஊரான சின்னப்பம்பட்டிக்கு வந்தபோது திரண்ட ரசிகர்கள் செண்டை மேளம் முழங்க வரவேற்பு அளித்தனர். முன்னதாக கொரோனா பரவல் காரணமாக ஊர்வலத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது பல்சுவை செய்திகள். வேளாண் சட்டங்களை திரும்ப பெறக் கோரி போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளின் கோரிக்கையை நாம் ஆதரிக்க வேண்டும் என்கிறார் எல்கேஜி படிக்கும் இந்த பால பெரியவர். டெல்லியில் விவசாயிகளோடு கலந்து முழக்கமிட்ட அவர் வேளாண் சட்டம் பற்றி நமக்கு விளக்கமும் கொடுக்கிறார். तो क्यों करें कानून रफील क्योंकि फील है सरकार की सर दलील। ठीक है, कानून से ठीक है सबको मिलेगा महंगा हो जाएगा ठीक है जाएगी सारी चीज ठीक है सच्चे भाई। कोई फिल्म की रील नहीं है ये ठीक है बढ़िया है अच्छा इसलिए ओके कानून को सील ऑल रिपील। 4 வயது குழந்தைக்கு விவசாயிகள் பிரச்சனை பற்றி என்ன தெரியும் என்று யோசிக்க கூடாது. இப்போது காலம் மாறிவிட்டது. வயல்காட்டில் விழுந்து புரண்டாவது விவசாயம் காக்க அவர்களும் களமிறங்கி விட்டார்கள். சில விஷயங்கள் எப்படி நடக்கின்றன என ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ஆச்சரியத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் இந்த வித்தைக்காரர்கள். தாயன்புக்கு எப்போதும் ஈடு இணை கிடையாது. எல்லா உயிர்களிடமும் அந்த அன்பு மாற்றமின்றி அப்படியே இருப்பதுதான் ஆச்சரியம். மழை நீர் படாமல் பாதுகாக்கும் இந்த அன்னைக்கு இவ்வளவு அன்பு காட்ட யார் சொல்லிக் கொடுத்தது? செல்போனை கையில் எடுத்துவிட்டால் வீட்டு வேலை மறந்து விடுமா? விடமாட்டோம். வார்னிங் கொடுத்தாவது செய்ய வைத்து விடுவோம் என்கிறாரோ இந்த கண்டிப்பான மனைவி. செல்போன்கள் மட்டுமே உலகம் என்று அக்கம் பக்கம் பார்க்காமல் அலட்சியமாக இருந்தால் இப்படித்தான் நடக்கும்.
சாத்திரங்களும் சம்பிரதாயங்களும் வசதி வாய்ப்புக்கேற்ப மாறிக்கொண்டேதான் இருக்கும். கோபித்துக் கொண்டு காசி யாத்திரை செல்லும் மாப்பிள்ளை வரதட்சணையாக கொடுத்த புத்தம்புது ஸ்கூட்டரில் கிளம்ப போகாதீங்கோ என்று பின்னாலேயே ஸ்போர்ட்ஸ் சைக்கிளில் வந்து கலகலக்க வைக்கிறார் பெண்ணையும் கொடுத்தவர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனை விடுவிப்பது தொடர்பாக 3 நாட்களில் ஆளுநரே முடிவெடுப்பார் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் ராமேஸ்வரம் மீனவர்களின் உடல்களை தமிழகத்தில் உடற்கூராய்வு நடத்த வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கமிஷனுக்காக விடப்படும் கடைசி நேர டெண்டர்கள் அனைத்தும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் ரத்து செய்யப்படும் என அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.